பிரசித்தி பெற்ற பாபநாசம் கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன் வணக்கம். கல விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்ணன் வணக்கம். தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றும் தாமிரபரணி நதி சமதள பகுதியை தொடங்கும் இடத்தில் அமைந்திருக்கும் சிவ ஆலயமான பிரசித்தி பெற்ற அருள்மிகு பாபநாசநாதர் உலகாம்பிகை திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடைபெற்று வருகிறது. இதையொட்டி சுமார் 200க்கும் மேற்பட்ட சிவ ஆச்சாரியர்களால் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி பாஸ் வாலா பி தி பாஸ். வேத மந்திரங்கள் ஆகம விதிகளின்படி முழங்க யாகசாலையில் நடைபெற்ற நிலையில் தற்போது இன்று காலை யாத்ராதானம் நிகழ்வு நடைபெற்றதை தொடர்ந்து யாகசாலையில் இருந்து பிரதான கலசங்கள் புறப்பாடு நிகழ்வு படைபெற்றதை தொடர்ந்து தற்போது உலகம்பிகை உடனுரைய பாவனநாச சுவாமி விமானங்கள் மற்றும் ராஜகோபுரம் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் தற்போது நிறைவு பெற்றுள்ளது. இந்த விழாவில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் மற்றும் முக்கிய பிரமுகர் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அந்த புனித நீரானது ராட்சத ட்ரோன் மூலமாக தெளிக்கப்பட்டு வருகிறது. இதில் பல அம்பை மட்டுமின்றி மாவட்ட நெல்லை தென்காசி உட்பட தென் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாவில் பங்கேற்றுள்ளனர். இதையொட்டி இன்று மாலை மகா அபிஷேகமும் இரவு திருக்கல்யாணமும் நடைபெற்று வருகிறது. இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் மற்றும் அறநிலைத்துறையினர் நடத்தி வரும் நிலையில் அம்பை டிஎஸ்பி சதீஷ்குமார் தலைமையில் சுமார் 600க்கும் மேற்பட்ட போலீசார் ஆங்காங்கே சோதனை சாவடிகள் அமைத்து கண்காணித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.